ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா அன்பர்கள் அனைவருக்கும் அடியே நமஸ்காரம். உலகத்தில் நாம் எங்கே இருந்தாலும் சரி, பகவானுக்கு தெரியாமல் ஒரு காரியமும் பண்ண முடியாது. சுவாமிக்கு சமமாக போற்றப்படுற ஆச்சாரியாலும் இப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டுருக்கா அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக நடந்த சம்பவம் ஒன்றுத்தை நாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மாத்து பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லிங்க் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ. ஒரு தரம் காஞ்சி மடத்தில் பெரியவா பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டுருந்தா. எத்தனையோ பேர் எங்கெங்கெல்லாமோ வந்திருந்தா. வரிசை ரொம்ப பெருசாக போயின்னு இருந்தது. இந்த வந்திருந்தவாள்ல அடிக்கடி வரவா, எப்போயாவது ஒரு தடவை வரவா, புதுசாக வரவா அப்படின்னு எல்லா தரப்பும் இருந்தா. அந்த கூட்டத்தில் ஒரு 60 வயசுள்ள ஒரு பாட்டியும் இருந்தா. நெத்தி நிறைய குங்குமம் சந்தனம் வச்சுண்டு தழைய பட்டு கட்டின்னு இருந்தா அந்த பாட்டி. போராத குறைக்கு கழுத்தில் ருத்ராட்சம், ஸ்படிக மாலை இப்படியெல்லாம் போட்டுட்டு இருந்தா. பார்க்குறவா எல்லாருக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே அவள் மேலே ஒரு மதிப்பு தோணித்து. அந்த மாதிரி இருக்கிற அந்த பாட்டி கூட வரிசையில் நாமளும் நின்று பெரியவாளை தரிசனம் பண்ணுறதே ஒரு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தது. நிறைய பேர் அந்த பாட்டி கூட சந்தோஷமாக வரிசையில் வந்துட்டு இருந்தா. ஒரு வழியாக பாட்டியோட முறையும் வந்தது. பெரியவா கிட்ட 2 கையும் கூப்பி நமஸ்காரம் பண்ணினா அந்த பாட்டி. அப்போது ஆச்சாரியா ஆசீர்வாதம் பண்ண போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுக்கு மாறா பக்கத்தில் இருந்த சீடனை கூப்பிட்டா பரமாச்சாரியா. மடத்து உக்ரான் அறையிலேருந்து 100 எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு உத்தரவிட்டா. அவசரமாக ஓடினார் அவர். பாட்டிக்கு ஒன்றும் புரியலை. சுற்றி இருந்த வாளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா இது, பெரியவா ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாலே அது மகாபிரசாதம், 100 எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காருன்னா இந்த பெரியம்மா ஏதோ ரொம்ப முக்கியமான ஒருத்தர் போல இருக்கு. பெரியவா இவாளுக்கு இவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ண போறா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா. அந்த 100 எலுமிச்சம்பழத்தை அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்த பெரியவா, இதெல்லாம் உனக்கு தான், நீ எடுத்துட்டு போய் உன்னோட ஆற்றுல வச்சுக்கோ, நீ இருக்கிற இடத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். அந்த பாட்டிக்கு ஒன்றும் புரியலை. என்ன பெரியவா இவ்வளவு எலுமிச்சம்பழத்தையும் எனக்கே கொடுக்குறேள் அப்படிங்கிற மாதிரி பார்வையிலே பார்த்து கேட்டா. உடனே பெரியவா, என்ன இவ்வளவு கூட நிறைய 100 எலுமிச்சம்பழத்தை உனக்கு ஏன் கொடுக்குறேன்னு புரியலையா? நீ தான் அடுத்தவா குடும்பத்தை கெடுப்பதற்குன்னே செய்வினை, மாந்திரீகம், மந்திரம் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் கெடுதல் பண்ணுறியே, உனக்கு இந்த எலுமிச்சம்பழம் ரொம்ப உபயோகமாக இருக்கும், எடுத்துட்டு போ அப்படின்னு ரொம்ப கோபமான குரலில் சொன்னான். இதை கேட்ட பாட்டி நில குலைஞ்சி போயிட்டா. பாட்டி மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாருமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிட்டா. பெரியவா என்ன சொல்கிறா, இந்த பாட்டி இப்படி ஒரு தீவனை பண்ணின்னு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி பாட்டியவே எல்லாரும் குறுகுறுன்னு பார்த்தா. யாரோட பார்வையும் தாங்க முடியாமல், பெரியவாளோட கோப கனலையும் தாங்க முடியாமல் பிரத்யக்ஷமாக பெரியவா காலில் விழுந்தழுதா பாட்டி. நான் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சேன். தெய்வத்தோட பார்வையிலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு எனக்கு புரிய வச்சுட்டேன் பெரியவா, என்னை மன்னிச்சிடுங்கோ. இனி ஒரு தரம் என் மனசாலே நான் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன். நீங்கள் எல்லா இடத்துலேருந்தும் சர்வ வியாபியாக எல்லார் பண்ணுறதையும் கவனிக்கிறேன்னு நான் உணர்ந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கோ, எனக்கு இந்த பாவத்திலேருந்து மன்னிப்பு கொடுங்கோ அப்படின்னு ரொம்ப அழுது கேட்டுண்டா. பெரியவா பரம கருணாமூர்த்தியாச்சே. பாட்டியோட அழுகைக்கும் பாட்டியோட திருந்தின மனசுக்கும் பெரியவா சொல்கிறா, இந்த லோகத்தில் நாம் பிறந்திருக்கிறது பண்ணுறது எல்லாருக்கும் நல்லது பண்ணுறதுக்காக தான். ஒரு நல்ல ஆத்மாவா, புண்ணிய ஆத்மாவாக தான் இந்த லோகத்தை விட்டு போகணும். இனிமேலாவது மனசாலையும் யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்காத. நீ பண்ணுறது உனக்குள்ளே இருந்து பகவான் பார்த்துட்டுருக்கான்.
பகவான் கண்லேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. என்கிட்ட மன்னிப்பு கேட்குறத விட்டுட்டு அந்த சர்வேஸ்வரன் கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அவன் மனசு இருந்து உன்னை மன்னிக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பினா மகா பெரியவா. இன்றைக்கும் எப்பொழுதுமே சர்வ வியாபியா சூக்ஷ்மமாக இருந்து எல்லா இடத்துலேருந்தும் இருந்து பெரியவா நம்மளை பார்த்துட்டே இருக்கா, அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா. நாம்பளும் மனசால கூட யாருக்கும் கெடுதலோ தப்போ நினைக்காம ஒரு நல்ல புண்ணியமான செயல்களை சத்காரியங்களை செய்வோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பெரியவா சரணம்.